இந்தியா வந்து நியூக்ளியர் ரியாக்டர் டெக்னாலஜியில் ஸ்டேஜ் 2 ரீச் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் ஃபுல்லாகவே ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன ஆக்சுவலாக ஏன் இது ரொம்ப பெரிய விஷயமா பேசுகிறாங்க எல்லாருமே? இந்த டெக்னாலஜி, அதாவது வந்து இந்த ஸ்டேஜ் 2 நம்ம போயிருக்கோம். ஓகேங்களா? இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஃபாரினில் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண கான்செப்ட் தான். ஓகே, உலகத்தில் இருக்க மற்ற எல்லா கண்ட்ரியும் இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் சும்மா ஒரு ப்ரோட்டோடைப் ஸ்டேஜில் சின்னதாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு என்டையர் கண்ட்ரிக்கு பவர் ஜென்ரேட் பண்ணுற லெவலில் இது வரைக்கும் யாருமே இதை பில்ட் பண்ணலை. அதனால தான் வந்து இந்தியாவுடைய இந்த ஸ்டேஜ் 2 நியூக்ளியர் ரியாக்டர் லெவல் ஸ்டேஜ் 2ன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. பட் இந்த ஸ்டேஜ் 2னா என்ன ஆக்சுவலாக? அதுக்கு வந்து நம்ம நியூக்ளியர் சயின்ஸை பற்றி ஒரு சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ நியூக்ளியர் ரியாக்டருக்குலாம் வந்து ஒரு ஃபியூல் தேவை. எப்படி வந்து நம்ம வண்டிக்கெலாம் பெட்ரோல் போடுறோமோ அதே போல் நியூக்ளியர் ரியாக்டர் ரன் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபியூல் தேவை. அந்த ஃபியூல் தான் யுரேனியம். ஓகேங்களா? இந்த யுரேனியம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இந்தியாவில் கம்மி, ரொம்ப கம்மி. ஓகேங்களா? நம்ம மோஸ்ட்லி இது வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இந்தியாவில் கிடைக்கிற ரொம்ப சின்ன அமௌண்ட்டை வச்சு நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் யுரேனியம் மட்டும் தான் ஃபியூலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்படி வண்டிக்கு வந்து பெட்ரோல் டீசல்லாம் இருக்கோ அதே போல் நியூக்ளியர் ரியாக்டர் ரன் பண்ணுறதுக்கு யுரேனியம் மட்டும் இல்லை, புளுட்டோனியம் அப்படின்ற ஒரு ஃபியூலை நம்ம யூஸ் பண்ணோம். இந்த புளுட்டோனியமும் இந்தியாவில் கிடையாது, அதுவுமே இந்தியாவில் ரொம்ப ரேர் தான். ஆனால் இந்தியாவில் தோரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த மெட்டீரியல் உலகத்திலேயே இந்தியாவில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த தோரியம்ன்றது க்ரூட் ஆயில் மாதிரி. ஓகேங்களா? நம்ம டேரெக்டாக எடுத்து வண்டியில் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அதை நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணோம்னா அதை நம்ம வந்து ஒரு நியூக்ளியர் ஃபியூலாக மாற்ற முடியும். ஸோ இந்தியா கிட்ட யுரேனியம் கிடையாது, புளுட்டோனியம் கிடையாது. ஆனால் தோரியம் இருக்கு இல்லையா, இதை 1950ஸ்லேயே டாக்டர் ஹோமி பாபா கண்டுபிடிச்சிட்டார். ஸோ அதனால 1950ஸ்ல நம்ம இந்தியாவுக்கு நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம், நியூக்ளியர் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் பண்ணிட்டு இருக்க அதே மெத்தடில் பண்ணலாம்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் ஹோமி பாபா ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை நம்ம வந்து எல்லாரும் பண்ணுற அதே மெத்தடை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னார். அது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிக்கிட்டையுமே ஃபாரின் கண்ட்ரிஸ்கிட்டையுமே யுரேனியம் எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க வச்சிருக்க அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக யுரேனியமை பவராக மாற்றக்கூடிய ரொம்ப சேஃபான ரியாக்டர்ஸ். அதே ரியாக்டரை நம்மளும் இங்கே இந்தியாவில் கட்டி ரெடி பண்ணி ரன் பண்ணோம்னா நம்ம எப்பவுமே யுரேனியம் மேலேயே டிபெண்ட் ஆகிருக்கும். யுரேனியம் நம்பி தான் நம்ம இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மகிட்ட யுரேனியம் கிடையாது இந்தியாவில். அப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்தியாவுடைய மொத்த வரலாறுலையுமே இந்தியாவால் சுயமாக கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு ஆகிடும் இந்தியா. அதை முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண ஹோமி பாபா என்ன சொன்னார்னா, யுரேனியம் வச்சு ரன் பண்ணக்கூடிய இந்த பேசிக் ரியாக்டர் இருக்குது, ரொம்ப சேஃபான ரியாக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கட்டக்கூடாது. அதை விட ஒரு அட்வான்ஸ்டு ரியாக்டர் ஒன்று இருக்குது. அது பேர் என்ன? ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், PHWR அப்படின்னு சொல்லுவாங்க. மாடல் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து கஷ்டம், மேனேஜ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு, தயாரிக்கிறதுமே ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் நம்ம சிம்பிளான ரியாக்டர் பண்ணாமல் இந்த PHWR ரியாக்டர் பண்ணோன்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னா, இந்த மாதிரி இந்த ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸில் நம்ம யுரேனியம் உள்ளே போட்டோம்னா அது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது எலக்ட்ரிசிட்டி கூடவே புளுட்டோனியம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம தரும். நார்மலாக மற்ற கண்ட்ரிங்களாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸி டு யூஸ் பண்ணுற ரியாக்டர் வச்சிருக்காங்க. அதில் நம்ம யுரேனியம் போட்டால் அது எனர்ஜி மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி தந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ரியாக்டர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாமே நிறைய பேர் அதை பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளும் அதை அடாப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் ஹோமி பாபா இல்லை, நம்ம கஷ்டமான விஷயத்த பண்ணுவோம், அதை விட ஒரு கஷ்டமான ரியாக்டர் நம்ம செஞ்சு கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணுவோம். மெயின்டைன் பண்ணோன்னா அது மூலம் நம்மளுக்கு புளுட்டோனியம் ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த புளுட்டோனியம் வச்சு நம்ம வந்து ஃபியூச்சரில் ஸ்டேஜ் 2 அப்படின்ற ஒரு லெவலில் ரீச் பண்ண முடியும்னு அந்த டைம்லேயே இந்தியன் கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணார். இந்த ஸ்டேஜ் 2ன்றது என்ன? நம்மகிட்ட இந்த ஹெவி வாட்டர் ரியாக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரியாக்டரில் யுரேனியம் போட்டால் புளுட்டோனியமும் எலக்ட்ரிசிட்டியும் கிடைக்கும் சொன்னோம் இல்லையா. இந்த மாதிரி புளுட்டோனியம் கிடைக்குது பார்த்தீங்களா, இந்த புளுட்டோனியமை நம்ம திரும்பி யூஸ் பண்ணி நம்மகிட்ட வந்து ஒரு தேவையான அளவுக்கான புளுட்டோனியம் இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். அது கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆயிருக்கு, பை த வே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்மகிட்ட நிறைய புளுட்டோனியம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண புளுட்டோனியம் இப்போ நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, இவ்வளோ நாளாக யுரேனியமில் ரன் பண்ணிட்டு இருந்த ரியாக்டர்ஸை இந்த புளுட்டோனியம் வச்சு நம்மளால் ரன் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்டேஜ் தான் ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, புளுட்டோனியம் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இதுக்கும் நம்மகிட்ட இருக்க நிறைய தோரியமுக்கு என்ன சம்மந்தம்? ஸோ இப்போ நம்ம புளுட்டோனியமை வந்து ஒரு தேவையான அளவு வச்சுருக்கோம் இல்லையா. இந்த புளுட்டோனியம் இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்னு சொல்லிட்டு அதை விட இன்னொரு அட்வான்ஸ்டான, இப்போ நம்மகிட்ட இருக்க ரியாக்டர்ஸை விட அட்வான்ஸான அனதர் ஸ்டேட் ரியாக்டர் ஒன்று இருக்குது. அந்த ரியாக்டரில் இந்த புளுட்டோனியம் நம்ம உள்ளே போட்டோம் ஃபியூலாக, அது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ புளுட்டோனியம் உள்ளே கொடுத்தோமோ அதை விட அதிகமான புளுட்டோனியம் நம்ம ரிட்டர்ன் தரும். எப்படின்னா, பேசிக்காக நீங்கள் பைக்கில் 1 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க, பைக்கு ஓடும், அது மட்டும் இல்லாமல் 1.5 லிட்டர் பெட்ரோல் நம்மளுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணி தந்தால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த லெவலில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபியூலையும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பேசிக்காக எந்த அளவுக்கு வேகமாக நம்ம புளுட்டோனியம் செலவு செய்கிறோமோ, எரிக்கிறோமோ, அதே அளவுக்கு நம்மளுக்கு வேகமாக புளுட்டோனியம் நிறைய சேர ஆரம்பிக்கும். இது வந்து அடுத்த ஒரு 15 வருஷம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணால் நம்ம ஸ்டேஜ் 3 போகலாம். அது என்னன்னா, புளுட்டோனியம் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு கிரிட்டிக்கலான லெவலுக்கு நம்ம சேர்ந்துருச்சுன்னா, நம்ம கிட்ட இருக்க தோரியம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ தான் அந்த தோரியம் வந்து உள்ளே வருது.
இந்த தோரியமும் புளுட்டோனியம் கலந்து நம்ம ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த தோரியம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, அதில் கொஞ்சோண்டு புளுட்டோனியம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபியூலாக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் நமக்கு அது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு புளுட்டோனியம் நிறையா தேவைப்படுது. அந்த புளுட்டோனியம் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான லெவலை நம்ம இப்போ ரீச் பண்ணிட்டோம், அதான் ஸ்டேஜ் 2. ஸோ அதனால் அந்த ஸ்டேஜ் 3 ரீச் ஆகும்போது இந்தியா வந்து எனர்ஜி இண்டிபெண்ட்டாக மாறிடும். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம யுரேனியம் சொல்கிற அந்த மெட்டீரியலை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கண்ட்ரி நம்மளுக்கு யுரேனியம் தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா பேசிக்காக இந்தியன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் வந்து ஒரே நாளில் நின்று போயிடும். ஓகே, நம்மளால் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் நம்ம நின்று போயிடுவோம். ஸோ அது வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. எனர்ஜி டிபெண்டன்சி நம்ம வேற ஒரு கண்ட்ரியில் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம ஸ்டேஜ் 3 போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யுரேனியம் வெளிலேருந்து வாங்குற அவசியமே இல்லாமல் போயிடுவோம். நம்மளே வந்து நம்மக்கிட்ட தேவையான ஃபியூலை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க தோரியம் ரா மெட்டீரியல் கூட கலந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த விஷனை நோக்கி தான் நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கான பிளானிங்கை அவர் அன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னும் ஃபியூ இயர்ஸில் நம்ம லைஃப் டைம்குள்ளேயே இந்தியா வந்து நியூக்ளியர் எனர்ஜியில் இண்டிபெண்ட் நேஷனாக மாறுறதுக்கான பாத்வேல நம்ம இருக்கோம். ஸோ அதுதாங்க இன்றைக்கி இன்டர்நெட் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்க ஸ்டேஜ் 2 ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். இந்த வீடியோ நான் சில சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். பட் ஆனால் பேசிக்காக இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஏதோ இதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா இதுக்கான ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் நான் இன்னும் டீட்டெயிலாக கீழே லிங்க் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நானே வந்து இன்னும் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு லாங்கான ஒரு மோர் டெக்னிக்கல் ஓரியன்டான வீடியோ நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஏன் சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.